கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு கட்டம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. நாளை மறுநாள் இடதுசாரி கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து பிற கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பிற தோழமை கட்சிகளுக்கும் திமுகவில் நியமிக்கப்பட்டிருக்கிற திரு டி.ஆர். பாலு அவர்களின் தலைமையிலான குழு அழைத்து பேச உள்ளது. விடுதலை சிறுத்தைகளும் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளோம். 10 கட்சிகள் உள்ள இந்த பெரிய கூட்டணியில் கட்டுக்கோப்பாக தொடர்ந்து 2019 இருந்து இயங்கி வருகிற இந்த மெகா கூட்டணியில் உரிய முறைப்படி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையிலே தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வோம். திமுக தலைமையிலான கூட்டணி மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ள ஒரு கூட்டணி. இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் தொடர்ந்து பல தேர்தல்களை சந்திக்கக்கூடிய வகையில் கூட்டணி வலுவாக இல்லை. 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதனை ஒட்டி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், இப்போது மீண்டும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்று திமுக தலைமையிலான கூட்டணி ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த தேர்தலில் திமுக அணியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சக்திமிக்க அணிகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மக்களுடைய வாழ்த்துக்களோடு மீண்டும் திமுக கூட்டணி தமிழகத்தில் பெரும் வெற்றியை பெறும் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் பொதுத் தொகுதியிலும் கேட்கத்தான் செய்கிறோம். அதைப்போல இந்த தேர்தலிலும் நாங்கள் பொதுத் தொகுதியிலும் கேட்போம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூடுதலாக வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிற நிலையிலே நாங்கள் எல்லா கட்சிகளோடும் அரவணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீடு நடைபெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.